ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான இளநீர் பாயசம். ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம் ரெசிபி, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பாயசம் ரெசிபியும் கூட. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்னைக்கு செய்யறது என்னோட வெர்ஷன் ஆஃப் இளநீர் பாயசம். இந்த டெலிஷியஸான இளநீர் பாயசம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பில்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். சரி வாங்க, இப்போ இந்த சூப்பரான இளநீர் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் நெய். இதுல நம்ம பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நறுக்கி வச்சிருக்கேன், அதை வறுத்துக்கலாம். இப்போ வறுப்பட்டுச்சு, தனியா எடுத்துடலாம் நம்ம வெளியில. இப்போ நம்ம நெய் வறுத்த அதே வடச்சட்டியில ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. இந்த பால் காயட்டும். ஒரு பெரிய இளநியை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இளநீ தண்ணிங்க தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் வழுக்கையா இருக்கக்கூடிய இளநீ பகுதியை இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் எடுத்த இளநீ அவ்வளோ வழுக்கையா இல்லை, இன்னும் கொஞ்சம் வழுக்கையா இருந்ததுன்னா இன்னுமே நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. நான் இந்த மாதிரி அதுல கொஞ்சம் நல்லா இளம்பா இருந்ததை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். அதுலயே கொஞ்சம் பெரிய துண்டுகளா இருந்ததை இந்த மாதிரி அதே மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 2 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது இருக்கட்டும். தனியா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதிக மொத்தத்துல இருக்கிற இளநியை இதுல போட்டுக்கலாம். தேங்காய் துண்டுகளை கூடவே 2 முந்திரியும் சேர்த்திக்கோங்க. இந்த முந்திரி போட்டதுனால உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் பாயசத்துக்கு, அதுக்காக வேண்டி. இதை நம்ம இந்த இளநீ தண்ணி விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் தண்ணியை விடல, இளநீ விட்டு அரைச்சிருக்கிறேன். நம்ம எடுத்த இளநில ஒரு 1/4 டம்ளர் மீதி இருக்கு, மீதி ஃபுல்லா ஊத்தி அரைச்சிட்டேன். இதுல நம்ம ஊத்தி வச்ச பால் நல்லா காஞ்சிச்சு. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டு இருக்கும், கொஞ்சமா சுண்டுற அளவுக்கு. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காய் இளநீர் விழுது சேர்த்திக்கலாம். இப்ப இதுல அந்த மீதி இருந்த இளநீரை விட்டு நல்லா இந்த மாதிரி அலசி விட்டு ஊத்திடலாம்ல. இப்ப இது கூட நம்ம இனிப்புக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்திக்க போறோம். இது இனிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்ப இது இப்படியே கொதிக்கட்டும். ஒரு கொதி வர வரைக்கும் இந்த கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்திருக்கோம்ல, அதனால இது அந்த பாயசமோட ஒரு டெக்ஸ்சருக்கு வரும், கொஞ்சம் திக்காகும். இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல். ஏலக்காய் பொடி இருந்தா இது ஒரு பிளேவர் கொடுக்கும், இல்லைனாலும் இது வேற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்திக்கோங்க ஏலக்காய் பொடி. நல்லா ஒரு கொதி மட்டும் வரட்டும். நல்லா கொதி வருது பாருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம போட்டிருக்கிற முந்திரி பருப்பு எல்லாம் வெந்து கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த இளம் தேங்காய் வெட்டி வச்சிருக்கோம்ல, அந்த தேங்காய் அதெல்லாம் போடலாம். இப்ப இது ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாயசம் நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்ல சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இளம்பு தேங்காய் இருக்குல்ல, இதையும் இதுல சேர்த்திடலாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் நல்லா வழுக்கையா இருக்கிறது யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் திக்கா இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கும். நம்ம இதை சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த நட்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்திக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கப்ல நல்லா சில்லுன்னா சர்வ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். நீங்க வாமா கூட சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஆனா சில்லுன்னு குடிச்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி. ஈஸியான இளநீர் பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.